தந்தை, மைந்தர், தூயாவியாரின் திருப்பெயரிலே ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான உயிர்த்தெழுந்த திருநாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். நிலுவிருக்கின்ற சூழ்நிலைகளுக்கு இணங்க எங்கள் இல்லங்களை உம்முடைய ஆலயங்களாகவும் எங்கள் உள்ளங்களை உமக்கு ஏற்புடைய வழிபாட்டு தலமாகவும் மாற்றி உம்மை வழிபடுகின்ற வாய்ப்படி எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களாக இணைந்து எங்கள் இல்லங்களிலிருந்து உம்மை வழிபட முற்படுகின்ற இந்த வேளைகளிலே எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி இந்த வழிபாடு எங்கள் வாழ்விற்கு ஆசீர்வாதமாக உம் திருநாமத்திற்கு மகிமையாக இருக்க ஆசீர்வதித்தருளும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், இந்த வழிபாட்டிலே பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே மன்றாடுகிறோம் அன்பின் பரலோக தந்தையே, ஆமேன். இந்த வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நாம் எல்லோருக்கும் தெரிந்த பாடல் எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் என்ற பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். பூமியில் வாழ்கின்ற யாவும் அதின் மேலுள்ள ஆகாயமும், பூமியில் வாழ்கின்ற யாவும் அதின் மேலுள்ள ஆகாயமும், வான தூதர் சேனையாவும் சுவாமி உமை போற்றுதே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். சூரிய சந்திரரோடே சகல நட்சத்திர கூட்டமும், சூரிய சந்திரரோடே சகல நட்சத்திர கூட்டமும், ஆகாய பறவைகள் யாவும் நாதா உமை போற்றுதே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உமை போற்றுதே. எண்ணில் அடங்கா தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். பாவ மனுக்கூலம் யாவும் தேவாவும் அன்பினை உணர்ந்தே, பாவ மனுக்கூலம் யாவும் தேவாவும் அன்பினை உணர்ந்தே, சிலுவையின் தியாகத்தை கண்டு ஓயா துதி பாடுதே. எண்ணில் அடங்கா தோ
ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாழ் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரரை எங்கள் இரட்சகராய் தரும்படி இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழ் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்கள் ஆவோம். நமக்குள் உண்மை இராது. நாம் நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். மனம் திரும்புகின்ற மனிதர்களுள் இருக்க வேண்டிய மனநிலைகளை குறித்து ஆண்டவர் சொன்ன ஓமையிலே வருகின்ற வார்த்தைகளை கேளுங்கள். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு ராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறபடியினாலே நாம் இருக்கின்ற இடங்களிலே ஜெப நிலைகளிலே முடிந்தவர்கள் முழங்காலிலே நின்று நம்முடைய வாழ்வினை நாம் சீர்தூக்கி பார்த்து ஆண்டவருக்கு நேராக நம்மை நிலை நிறுத்தி ஆண்டவர் நம்மை புதிய வாழ்வுக்கு நேராக நடத்தும்படியாக நம்மை அர்ப்பணிக்க முயற்சி செய்வோம். ஜெப நிலைகளிலே நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பர்களே, பலவிதமான போராட்டங்களின் நடுவிலே, இக்கட்டுகளின் நடுவிலே, இழப்புகளின் மத்தியிலே கடவுள் உங்களையும் என்னையும் நிலை நிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், எதற்காக நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய காலத்தில் இருக்கின்றோம். கடவுள் எனக்கு கொடுக்கின்ற இந்த வாழ்வும் வாய்ப்புகளையும் கடவுள் திருநாமத்திற்காக நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேனா என்கின்ற கேள்விகளை நம்முள் எழுப்ப அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இந்த கேள்விகளுக்கு நம்முடைய விடை தகுதியற்றவர்கள் என்று இருக்குமானால், தகுதிப்படுத்துகின்ற கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை குற்றங்களை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்று புதிய வாழ்வினை தொடரும்படியாக ஆண்டவரை சற்று நேரம் தொடர்ந்து மௌனத்தில் நோக்கி பார்ப்போம். நம்முடைய குற்றங்களை குறைகளை ஆண்டவரிடத்தில் பாவ அறிக்கையின் ஜெபத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். எல்லோரும் சேர்ந்து முதலாம் பாவ அறிக்கையின் ஜெபத்தை நம்முடைய பாவ அறிக்கையாக ஏறெடுப்போம்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவரே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழி அடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளச் செய்த வாக்குதத்தத்தின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளியாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுத்துகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். ஆண்டவர் அருளுகின்ற பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள ஜெப சிந்தைகளிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருநாமத்திலே வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய பேராயத்தின் வழியாக இன்றைய நாளிலே தியானிக்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற செம்பொருள் விடுதலைக்கு இயங்கும் படைப்பு என்கின்ற தலைப்பிலே இன்றைய தியானத்தை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். விடுதலைக்காக ஏங்கும் படைப்பு. அன்புக்குரிய இறை மக்களே, இதற்கு ஆதாரமாக 104ஆம் சங்கீதத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த 104ஆம் சங்கீதம் கடவுளுடைய படைப்பு எத்துணை சிறப்பு பெற்றது, கடவுளுடைய திட்டங்களுக்கு கடவுளுடைய மகிமைக்காக இந்த படைப்புகள் எவ்வாறாக பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் அதோடு கூட இந்த படைப்பினுடைய சிறப்புகளை நமக்கு வலியுறுத்துகின்ற ஒரு சங்கீதமாகவும் இது இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த சங்கீதத்தை அடிப்படையாக கொண்டும் நம்முடைய படைப்பு ஆதாரமாக இருக்கின்ற துவக்க நூல் முதல் 3 அதிகாரங்களை மையமாக கொண்டும் சுருக்கமாக உங்களோடு ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விடுதலைக்கு இயங்கும் படைப்பு. ஏன் இந்த இயக்கம் விடுதலை படைப்பிற்கு, ஏன் படைப்பிற்கு விடுதலை தேவை என்பதை சற்று நாம் கூர்ந்து கவனிக்க அழைக்கப்படுகிறோம். படைப்பு நல்லதாக படைக்கப்பட்டது. படைப்பு இன்று விடுதலைக்காக ஏங்கி நிற்பதனுடைய அவல நிலையின் காரணங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் துவக்க முதல் இந்த படைப்பையும் மனிதனையும் இணைத்து ஆண்டவருடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவது, படைப்பிற்கும் மனுக்குலத்திற்குமான தொடர்பினை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, ஒரே படைப்பாளர் மனுக்குலத்தையும் ஏனைய படைப்புகளையும் படைத்த ஆண்டவர் ஒருவரே. அப்படியானால் ஒரே படைப்பாளரால் படைக்கப்பட்டிருக்கின்ற நம்மில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, படைப்பனைத்தையுமே படைக்கின்ற கடவுள் அவைகளை நல்லதாக கண்டார் என்று துவக்க நூல் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். மனிதனை தம் சாயலிலே படைக்கின்றார் கடவுள். அன்புக்குரிய இறை மக்களே, படைப்புகளை படைத்த கடவுள் மனிதனை தம் சாயலிலே படைக்கின்றார்.
தம் சாயலை மனிதனுக்கு அவர் கொடுக்கின்ற பொழுது அவர் படைக்கின்றவற்றை எப்படி நல்லதாக அவர் கண்டுகொண்டாரோ அந்த நல்லதாகிய படைப்பின் தன்மைகளை தக்க வைக்க வேண்டிய பொறுப்பு நிலைகளிலே மனிதனை தம் சாயலிலே உருவாக்குகின்றதை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக மனிதனை பாதுகாவலனாக நியமித்திருக்கின்றார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். முதலாவது நாம் பார்த்தோம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே கடவுள் மனிதனை படைக்க முற்படுகின்ற பொழுது அவனை நம் சாயலிலே படைப்போம் என்கின்ற எண்ணத்தை அவர் உடையவராக தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்துகிறார். மனிதனுக்கு இறைச்சாயலை கொடுக்கின்றார். இந்த இறைவனின் சாயலை பெறுகின்ற மனிதன் தொடர்ந்து இந்த படைப்புகளை நல்லதாகவே பார்க்க அழைக்கப்படுகிறான். ஏனென்றால் இறைவனுக்கு பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பொழுது அதை மீண்டும் நல்லதாக காண வேண்டும் என்கின்ற ஆவல் அவரிலே பெருக்கெடுத்ததின் வெளிப்பாடாக தான் இந்த படைப்பு தோன்றுகிறது. அப்படியானால் கடவுளின் சாயலிலே படைக்கப்படுகின்ற மனுக்குலம் கூட இந்த படைப்பின் மீது கரிசனை உடையவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம். ஆகினாலேதான் அவனை தன் சாயலிலே படைக்கின்றார். இரண்டாவது, அவனை பண்படுத்தவும் பாதுகாக்கவுமாக அவனை படைத்திருக்கின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த மனிதனை இந்த படைப்பனைத்திற்கும் பொறுப்பாளனாக வைக்கின்றார். 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டு கொள்ளுங்கள் என்கின்ற வார்த்தையை இந்த இடத்துல கடவுள் பயன்படுத்துகிறார். ஆட்சி செய்தல் என்றால் பாதுகாத்தல், அந்தந்த நாட்டு மக்களுக்கான அடிப்படை வசதிகளை வாழ்வாதாரத்தை உருவாக்கி தருதல், மக்களின் சார்பிலே தலைமைத்துவம் வகுத்து மக்கள் நல்வாழ்விற்காக தன்னை கூட அர்ப்பணிப்பதற்காக அழைப்பு பெற்றவர்கள்தான் இந்த ஆட்சியாளர்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது படைப்பின் மீது நம்மை ஆட்சி செய்யும்படியாக அழைக்கப்படுகின்ற கடவுள் ஆட்சி செய்தல் என்றால் அவைகளை பாதுகாக்க வேண்டும், அதற்கான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும், அதனுடைய நல்வாழ்வின் கரிசனை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை தான் மீண்டும் வலியுறுத்துகிறார் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அன்புக்குரிய இறைமக்களே, பெயர் சூட்டுகின்ற ஒரு பொறுப்பினை பெறுகிறவர்கள் பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர்களை வைக்கின்றோம். அந்த பெயரை வைக்கின்ற உரிமையை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது அந்த பிள்ளைக்கான எதிர்காலத்தை உறுதி செய்கின்ற பொறுப்பினருக்கு நாம் ஆளாகி நிற்கிறோம் என்கின்ற செய்தியை மறைமுகமாக நாம் இந்த சமூகத்திற்கு சொல்லுகிறோம்.
அப்படிதான் ஆண்டவர் படைப்படைத்தையும் படைத்த பிறகு ஆதாமிடத்திற்கு கொண்டு வந்து அவனை பெயர் வைக்கும்படியாக அழைக்கிறான். அவன் அவைகளுக்கு எந்தெந்த பெயரிட்டானோ அவைகள் இன்று வரையிலே அவைகளுடைய பெயர்களாக இருக்கிறது என்று சொன்னால், பெயரை வைக்கின்ற பொறுப்பினை இந்த மனிதன் ஏற்கின்ற பொழுதே அதற்கான எதிர்காலத்தையும் அதன் நல்வாழ்வுக்கான பொறுப்புகளையும் அவன் உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறான் என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகவே எனக்கு அன்பார்ந்தவர்களே, தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பொறுப்புகளை மனிதன் தொடர்ந்து கடைபிடிக்கும்படியாக, பொறுப்படுத்தி நடத்தும்படியாக அவன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. இத்தனை பொறுப்புகளை, இந்த படைப்பினை பேணி பாதுகாக்கின்ற பொறுப்பினை, இந்த படைப்புகளுக்கான எதிர்காலத்தை உறுதி செய்கின்ற ஒரு பொறுப்பினை இந்த மனிதனுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இவன் தனித்தீமைகளை செய்ய இயலாது. ஆகவே ஏற்ற துணையை இவனுக்கு உண்டாக்குவோம் என்று ஏற்ற துணையையும் கொடுத்து இந்த படைப்பை கடவுள் சாயலிலே பொறுப்பாளனாக, ஆட்சி செய்கின்றவனாக, அந்த படைப்புகளுக்கெல்லாம் வளமான எதிர்காலத்தை உறுதி செய்கின்றவனாக இவன் இருக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய திட்டத்தை கடவுள் மனிதன் பெயரிலே வைத்துதான் அவனை படைத்தார் என்பதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படியானால் இன்றைய படைப்பு மீட்பிற்காக ஏங்கி நிற்பதற்கான காரணங்களை சற்று நாம் ஆழ்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அதற்கு முன்பாக ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். படைப்பாளரையே பதம் பார்த்த இந்த மனிதன் சக படைப்புகளை ஒரு காலமும் பாதுகாக்க இயலாதவன் என்பதுதான் முதலாக இந்த படைப்பின் அவல நிலைக்கு, அதனுடைய விடுதலைக்காக அது ஏங்கி தவிக்கின்றதனுடைய காரணங்களிலே முதன்மைப்படுகிறது. மனிதனின் பேராசை மற்றும் சுயநலம் அன்று முதல் இன்று வரை படைப்பின் வீழ்ச்சிக்கும் பெருமூச்சுக்கும் காரணமாக இருக்கிறது. மனிதனின் பேராசையும் சுயநலமும் தான் அன்று துவங்கி, ஏதேன் தோட்டம் துவங்கி இன்று வரையிலே படைப்பின் வீழ்ச்சிக்கும் அதனுடைய பெருமூச்சுக்கும், இன்றைக்கு விடுதலைக்காக ஏங்கி தவிக்கிறது என்று சொன்னால் பெருமூச்சியோடு அது காத்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் மனிதனின் பேராசையும் சுயநலமும் காரணமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இவனுடைய சுயநலம், இவனுடைய பேராசை படைப்பாளரையே பதம் பார்க்க துடித்தது ஏதேன் தோட்டத்தில். அப்படியானால் படைப்புகள் எம்மாத்திரம் மனிதனுக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறது: நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து, நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள், தேவர்களைப் போல் இருப்பீர்கள். இந்த வார்த்தை இவனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு கடவுளால் கொடுக்கப்பட்டிருந்தது. கடவுள் சாயலிலே, கடவுள் எண்ணங்களோடு படைப்பு எல்லாம் நல்லதாக இருக்க வேண்டும், ஒழுங்கற்றதாக இருக்கக்கூடாது, வெறுமையாக இருக்கக்கூடாது என்கின்ற சிந்தைகளிலே பொறுப்புள்ளவனாக செயல்படும்படியாக படைக்கப்பட்ட மனிதன் பேராசையோடு படைப்பாளரையே மிஞ்சி நிற்கும்படியாக சுயநலத்தோடு அவன் மீறுதலுக்கு முற்படுகின்றான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனாய் போகின்றபடியினாலேதான் இங்கே படைப்பினுடைய வீழ்ச்சி துவங்குகிறது. அடுத்தபடியாக லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம்: பச்சை மரத்திற்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள். ஒருவேளை இது சீடர்களுக்கான வார்த்தையாக அல்லது இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கான வார்த்தையாக இருந்திருக்கலாம். அங்கே கடவுள் பயன்படுத்துகிறார், பச்சை மரத்திற்கே இந்த பாடுகளானால் பட்ட மரத்திற்கு என்ன பாடுகள். இதை நாம் இந்த இயற்கையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இயேசு ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த பாணிகளிலே, இயேசு ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை இயற்கை சம்பந்தமாக நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது, முதல்ல நான் சொன்னேன் ஆதியாகமம் 3:15, படைப்பாளரையே மேற்கொள்ளுவதற்கு நினைத்த மனிதன் படைப்பை மேற்கொள்ளுவதற்கு எத்தனை துணிந்து நிற்க மாட்டான் என்பதற்கு சான்றாக தான் இந்த லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை உங்களுக்காக நான் படித்திருக்கிறேன். என அன்பார்ந்தவர்களே, படைப்பு இப்படி பெருமூச்சு விடுவதற்கான
காரணங்கள் என்ன என்று சொல்லி நாம் திருமறை சார்ந்து பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாக வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் படிக்கின்றேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிடுத தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு 20வது வசனம் தான் மிக முக்கியமானது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை. என கண்பார்ந்தவர்களே, படைப்பு தானாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் இது இன்றைக்கு பெருமூச்சுகளோடு விடுதலைக்காக ஏங்கி நிற்க வேண்டியதனுடைய காரணங்களை நாம் பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய, நான் முன்னமே குறிப்பிட்டேன், மனிதனுடைய பேராசையும் சுயநலமும் தான். வாசிக்க கேட்போம். ஆதியாகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை படிக்க கேட்போம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். என கண்பார்ந்தவர்களே, மனிதனுடைய மீறுதலின் காரணமாக நல்லது என்று காணப்பட்ட பூமி இப்பொழுது சபிக்கப்பட்டதாய் மாறி இருக்கிறதை நம்மால் பார்க்க இயலும். அப்படியாகவே ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். 21 முதல் 23 வசனங்களிலே நாசியிலே சுவாசமுள்ள அனைத்து ஜீவன்களையும் கடவுள் அழித்து போட்டார் என்று பார்க்கின்றோம். குறிப்பாக 23வது வசனத்தில மனிதர் முதல் விலங்குகள், ஊர்வன, வானத்து பறவைகள், ஈராக மண்ணில் உயிர் வாழ்ந்த அனைத்தும் அழிந்தன, அவை மண்ணுலகில் இராதபடிக்கு ஒழிக்கப்பட்டன என்று திருமறை சொல்லுகிறது. எதற்காக இவைகள் எல்லாம் அழிக்கப்பட்டன? கடவுளால் படைக்கப்பட்ட எல்லாம் அழிக்கப்பட்டதுடைய நோக்கங்களை நாம் பார்க்கின்ற பொழுது தொடக்க நூல் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுவதும் தீமையாகவே உருவாவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார், அவரது உள்ளம் துயரமடைந்தது. என கண்பார்ந்தவர்களே, முதலிலே 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், மனிதனின் மீறுதல்களின் நிமித்தமாக, மனிதனின் பாவத்தின் நிமித்தமாக கடவுள் பூமியை சபித்தார் என்று. இப்பொழுது நாம் 7ஆம் அதிகாரத்தில் நாசியிலே சுவாசமுள்ள எல்லாவற்றையும், தாவரங்கள் அனைத்தையும் கடவுள் ஜலத்தினாலே அழித்து போட்டார். காரணம், மனிதனுடைய எண்ணங்கள் பொல்லாதவைகளாய் மாறி போயின. மனிதனுடைய பாவங்கள் பூலோகத்தில் பெருகி போயிற்று. மனிதனின் நிமித்தமாக அனைத்தையும் கடவுள் அழித்து போட்டார் என்று இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதற்கு முற்றாக ஒன்று சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லிக் கொண்டது, மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்க மாட்டேன், ஏனெனில் மனிதனுடைய இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை உருவாக்குகின்றது. இப்பொழுது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன் என்று சொல்கிறார். அப்படியானால் இந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம் தெளிவுபடுத்துகிற உண்மை என்னவென்று சொன்னால், மனிதனுடைய எண்ணங்கள் நித்தமும் தீமையாக உள்ளது. அவன் பொல்லாதவனாக இருக்கிறான். நான் இனி அவன் நிமித்தமாக இந்த பூமியை சபிக்க மாட்டேன், அவன் நிமித்தமாக எந்த ஜீவராசிகளையும் நான் அழிக்க மாட்டேன் என்று கடவுள் உறுதி எடுக்கிறதின் மூலமாக என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மனிதனுடைய மீறுதல்களின் நிமித்தமாக தான், மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக தான் படைப்புகள் எல்லாம்
பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அழிவினை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்கின்ற சத்தியம் மிக தெளிவு பெறுகிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகவே எனக்கு அன்பார்ந்தவர்களே, மனிதனின் சுயநலத்தினாலே, மனிதனுடைய பேராசையினாலே படைப்பு இன்றைக்கு வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. படைப்பு இன்றைக்கு பெருமூச்சு அடைந்து கொண்டிருக்கிறது. படைப்பு விடுதலைக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. படைப்பினுடைய சிறப்புகள் என்ன, மனிதனுடைய இயலாமைகள் என்ன என்பதை குறித்து நான் சுருக்கமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தைகள், 3 வார்த்தைகள்: கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அன்புக்குரியோர்களே, கடவுளால் படைக்கப்பட்ட மனிதனை தவிர இருக்கின்ற அனைத்து படைப்புகளும் இந்த 3 நிலைகளிலே துல்லியமாக கடவுளை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கிறது. கடமை, டியூட்டி என்று சொல்லுகிறார்கள். சங்கீதங்களின் புத்தகம் 104ஆம் சங்கீதம் 19, 20 முதல் பகுதியை நாம் படிக்க கேட்கலாம். சங்கீதம் 104, 19, 20 வசனத்தின் முதல் பகுதி. சந்திரனை காலக்குறிப்புகளுக்காக படைத்தார். சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். நீர் இருளை கட்டளையிடுகிறீர். ராக்காலமாகும் அதிலே சகல காலங்களும். நீர் இருளுக்கு கட்டளையிடுகிறீர், அது ராக்காலமாகும். அன்புக்குரிய இறைமக்களே, கடவுளுடைய படைப்பு எத்தனை சிறப்பாக தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு சான்று அல்லது ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த 104ஆம் சங்கீதம் 19, 20 வசனங்கள். இந்த உலகத்திற்கு, இந்த பூலோகத்திற்கு ஒளியை தரும்படியாக சூரியனை ஏற்படுத்தியிருக்கின்றார் கடவுள். அது கடமை தவறாமல் தன் காலத்திற்கு ஏற்ப அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. இருளுக்கு கட்டளையிடுகிறார், இருள் தோன்றுகிறது. அதிரதின் நேரத்திலே அது செய்ய வேண்டிய காரியங்களை மிக துல்லியமாக, மிக கச்சிதமாக சென்று செய்து கொண்டிருக்கிறது. இல்லை என்று சொன்னால், என்றையாவது உலகம் தோன்றின நாள் முதற்கொண்டு இன்றைய நாள் வரையிலே ஓய்வெடுக்க வேண்டும் என்று சூரியன் வராமல் இருந்திருக்குமா? அல்லது பகலுக்கான வேலைகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்குமா? இல்லை. அதனுடைய பொறுப்புகளை, அதனுடைய கடமைகளை படைப்பு மிக துல்லியமாக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதன் தான் செய்ய வேண்டியவைகளை செய்யாமல், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கு பாவ அறிக்கையில் நம்ம சொல்றோம், நாங்கள் செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வருகிறோம், எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி. ஆனால் படைப்பு ஒரு காலமும் கடவுளால் தனக்கு வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற எந்த கடமைகளையும் நிறைவேற்றுவதிலே அது தவறுவதில்லை. மனிதர்களாகிய நாம் தவறிக்கொண்டிருக்கிறோம். எப்பொழுதிலிருந்து? படைப்பின் துவக்கம் முதற்கொண்டு, ஏதேன் தோட்டம் முதற்கொண்டு இன்றைய நாள் வரையிலே மனிதனுடைய ஒரே ஒன்று மீறுதல் என்னவென்று சொன்னால், கடமையை மறந்து செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம் என்கின்ற பாவ அறிக்கை ஏறெடுப்பதன் மூலமாக ஒரு காலமும் தன்னுடைய கடமைகளை உணராதவனாக, பொறுப்பற்றவனாக மனிதன் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். படைப்பு தனக்கான பொறுப்புகளை மிக துல்லியமாக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாமோ அதை செய்ய தவறிக்கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது கண்ணியம், டிக்னிட்டி என்று சொல்லுகிறார்கள். இந்த கண்ணியத்திற்கு மிக கச்சிதமாக படைப்புகள் கட்டுப்பட்டு இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், தன்னிச்சையாக வாழக்கூடியது, ஆனாலும் தன்னிச்சையாக செயல்படாது. படைப்பு மனிதனை தவிர்த்திருக்கின்ற படைப்பு. மனிதன்தான் படைப்பிலே இறுதியாக படைக்கப்பட்டான். அதிலே கடவுள் ஒரு செய்தியை தருகிறார். மனிதனுக்கு முன்பாக படைக்கப்பட்டது எல்லாமே மனிதன் இல்லாமல் வாழக்கூடியவைகள். ஆனால் மனிதனோ தனக்கு முன்பாக படைக்கப்பட்ட படைப்புகள் இன்றி அவனால் ஒரு சனமும் இந்த உலகத்திலே உயிர் வாழ இயலாதவன் என்பதை சுட்டிக்காட்டும் விதத்திலேதான் மனிதனை இறுதியிலே படைத்திருக்கின்றார். ஆனால் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் என்னவென்று சொன்னால், தன்னிச்சையாக வாழக்கூடிய, தனித்து வாழக்கூடிய படைப்புகள், தனித்தே வாழக்கூடிய, மனிதன் இல்லாமலேயே வாழ தகுதியுடைய படைப்புகள் என்றைக்குமே
தன்னிச்சையாக செயல்பட்டதில்லை. அப்படியானால் கடவுளுடைய கட்டளைகளை மறுத்து அது ஒரு காலமும் செயல்பட்டதில்லை. அதனுடைய கண்ணியத்தை அது இன்றளவும் காத்து வருகிறது. ஆனால் மனிதர்களாகிய நாமோ கண்ணியமற்றவர்களாக ஆதாம் முதற்கொண்டு இன்றைய நாள் வரையிலே, ஏதேன் தோட்டம் முதற்கொண்டு இன்றைய நாள் வரையிலே நாம் தன்னிச்சையாக செயல்பட நினைக்கின்றோம். கடவுளுக்கு கீழ் இருப்பதை விரும்பாமல் கடவுளுக்கு மேல் இருப்பதை அவன் நாடியதானாலேதான் மனிதன் பாவத்திற்குட்பட்டான். பாவத்தின் விளைவாக தான் படைப்பு சபிக்கப்பட்டது. இன்றளவும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. படைப்பு கண்ணியத்தோடு இருக்கிறது. ஆனால் படைப்பிலே அங்கம் வகிக்கின்ற மனிதனோ கண்ணியத்தை இழந்தவனாக கடவுளுக்கு விரோதமாய் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்கின்ற உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது, கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாட்டை குறித்து ஆங்கிலத்தில் வார்த்தை சொல்லுகிறது டிசிப்ளின் என்று சொல்லுகிறார்கள். ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் கட்டளையிடுகிறார். ஒளி உண்டாகட்டும் துவங்கி படைப்பு அனைத்து வரையிலே உண்டாகட்டும் என்று ஒரு வார்த்தை ஒலித்த உடனேயே அது உண்டாகுகின்றது. ஜலத்தையும் ஆகாயத்தையும் பிரிக்கின்றார். ஜலத்தை ஓரிடத்திலே இருக்கும்படி கட்டளை கொடுக்கின்றார். அப்படி கடவுள் படைக்கும் பொழுது எவைகளுக்கு எந்த கட்டளையை கொடுத்தாரோ அந்த கட்டளைக்கு இணங்க அது அனைத்தும் கடவுளுடைய சொற்படி கீழ்ப்படிந்தன, ஒழுங்காக செயல்பட்டன என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மற்றும் ஒரு இடத்திலே திருமறை இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 104ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை படிக்க கேட்போம். அவைகள் திரும்பவும் வந்து ஜலத்தை குறித்து, அதாவது சமுத்திரத்தை குறித்து பேசுகிறார். அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடிக்கு கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். சமுத்திரத்தை குறித்து இந்த இடத்துல பேச, அவைகள் மீண்டும் உம்முடைய சொல்லை கேட்டு பறந்து கிடந்த ஜலங்கள் எல்லாம் ஓரிடத்தை அடைந்தன. மீண்டும் அவைகள் பூமியை வந்து நிரப்பாதபடிக்கு அவைகளுக்கு நீர் எல்லையை கட்டளையிட்டு கொடுத்திருக்கிறீர். அவைகள் இன்றளவும் அந்த எல்லைகளை கடக்காதவாறு நின்று கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு ஒழுங்கிற்கான, டிசிப்ளைன் லைஃபுக்கான ஒரு அடையாளமாக, கட்டுப்பாடோடு வாழ்வதற்கான ஒரு சான்றாக இந்த இடத்துல இந்த சமுத்திரத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியே 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை பார்ப்போம். பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படியாக தேடும். 20வது வசனத்தை சேர்த்து நாம் படிக்கலாம். 20வது வசனம். நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும் அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். உன்னிப்பா கவனிக்கணும். ராக்காலத்திற்கு கடவுள் கட்டளையிடுகிறார், அது இருள் உண்டாகிறது. அப்பொழுது காட்டு மிருகங்கள், வன மிருகங்கள் எல்லாம் சஞ்சரிக்கின்றன. படிங்க. பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படியாக தேடும். சூரியன் உதிக்கையில் நல்ல கவனிங்க. இதுவரையிலே இரவிலே நடக்கின்ற காரியங்கள் இப்பொழுது சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி. இந்த வார்த்தை மிக மிகவும் நம்மை சிந்திக்க வைக்கின்ற வார்த்தைகள். இருள் தோன்றுகின்ற பொழுது இந்த வனப்பிராணிகள் எல்லாம் வெளியிலே வந்து சஞ்சரிக்கின்றது, அதற்கான உணவை பெற்றுக் கொண்டுகிறது. விடிந்த உடனேயே, பகல் வந்த உடனேயே அவைகள் அந்த இடத்திலிருந்து வெளியேறுகிறது. வாசிங்கள். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக்கொள்ளும். அதுக்கப்புறம் மனிதனுடைய நேரமாக கடவுள் வகுத்திருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது. இரவு பகல் பாராமல் மனிதனுடைய சஞ்சரிப்பு இந்த உலகத்தில அதிகரித்து விட்டது. கடவுள் அதற்கு ஒரு இடத்தை வகுத்து கொடுத்தார். கடல் நீரை, பூமியின் மீது பறந்து கிடக்கின்ற நீரை ஓரிடத்திற்கு அனுப்பினார். மிருகங்களை ஒரு காட்டு பகுதியிலே வைத்தார். ஆகாயத்திலே பறவைகளை வைத்தார். ஜலத்திற்குள்ளாக ஜல ராசிகளை வைத்தார். ஆனால்
இன்று மனிதன் செல்லாத இடங்கள் இல்லை. காட்டை விடவில்லை, ஆகாயத்தை விடவில்லை, கடலை விடவில்லை, எல்லாவற்றையும் தனக்கானவைகளாக சுதந்திரித்துக் கொள்ள நினைத்துக் கொண்டிருக்கிறான். விடியுகின்ற பொழுது, பகல் வருகின்ற பொழுது அவைகள் ஒதுங்கி தங்களிடத்திற்கு சென்று தங்களுடைய இடங்களிலே படுத்துக் கொள்ளும் என்கின்ற வேத வசனங்கள் மாறி இன்றைக்கு கொடிய மிருகங்கள், காட்டு மிருகங்கள் எல்லாம் ஊருக்குள் வந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், மனிதன் தன்னுடைய கண்ணியத்தை, தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து, தன்னுடைய டிசிப்ளைன் லைஃபை விட்டுட்டு, நேரம் காலம் அறியாமல், இடம் அறியாமல், எல்லா நேரத்தையும் தனக்கானதாகவும் எல்லா இடங்களையும் தனக்கானதாகவும், நான் முதலிலே குறிப்பிட்டேனே, சுயநலத்தோடு பேராசையோடு மனிதன் செயல்படுவதினாலே தான் இன்றைக்கு எல்லாம் எதிர்மறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. காட்டு மிருகங்கள் ஊருக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது, கடல் நீர் ஊருக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், அதற்கு கடவுள் வகுத்த இடங்களிலே மனிதன் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த நினைக்கின்ற பொழுதெல்லாம் படைப்புகள் நல்லதாக இல்லாமல், படைப்புகள் எல்லாம் தங்களுடைய இடங்களை விட்டு இடம் பெயர வேண்டிய நிர்பந்தத்திற்குள்ளாக மனிதன் அவைகளை நிர்பந்தித்துக் கொண்டிருக்கிறான். காரணம், இவன் தன்னுடைய கட்டுப்பாட்டை மறந்து செயல்படுவதனாலே படைப்பனைத்தும் கூட கட்டுப்பாடுகளை இழக்க நேரிட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம், அது தானாக அல்ல, மனிதனால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்றைய தலைப்பு, படைப்பு விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. படைப்பு விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த படைப்பு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், மீண்டும் நல்லதாக இந்த படைப்பை ஆண்டவர் பார்க்க வேண்டுமானால், நாமும் கண்டுகொள்ள வேண்டுமானால், நாம் படைப்பை போன்று கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு இருக்கின்ற படைப்புகளை போன்று நாம், மனிதர்களாகிய நாம், சக படைப்புகளாகிய நாம், நம்முடைய கடமைகளை, நம்முடைய கண்ணியத்தை, நம்முடைய கட்டுப்பாட்டினை என்றைக்கு உணர்கிறோமோ, அந்த உணர்த்துதல் தான் அந்த படைப்புகளுக்கான விடுதலை என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வின் முறைகளை மாற்றி அமைக்க முற்படுவோமானால், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்புகளை நாம் உணர்ந்து பார்ப்போமானால், கடவுள் சாயலிலே படைப்புகளை நல்லதாக பார்க்கும்படியாக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், அவைகளுக்கு பேர் வைத்ததன் மூலமாக நான் அவைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டியவனாக இருக்கிறேன் என்கின்ற இந்த எண்ணங்களை எல்லாம் நம்மிலே நிறுத்தி கொண்டு நம்மை சீர்தூக்கி பார்த்து நம்முடைய கடமைகளை, நம்முடைய கண்ணியத்தை, நம்முடைய கட்டுப்பாட்டினை நாம் உணர்கின்ற தருணம் தான் இந்த படைப்பிற்கான விடுதலை என்பதை உணர்ந்து செயல்பட அழைக்கின்றோம். என கண்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த நிலைகளிலே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு வாழ்ந்ததின் விளைவாக தான் அவருடைய மரணத்திலே படைப்பு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினது. அவர் மரிக்கின்ற நேரத்திலே பூமி எங்கும் அந்தகாரம் சூழ்ந்தது, பூமி வெடித்தது என்று சொல்லி, நிலம் அதிர்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டினை உணர்ந்து வாழுகின்ற ஒவ்வொரு மனுக்குலத்திற்கும், ஒவ்வொரு மனுக்குலத்தினுடைய வாழ்விற்காகவும் படைப்பு ஆவலோடு தன்னை அர்ப்பணிக்க ஆவலாக இருக்கிறது. அதுவே நம்முடைய கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டினை மறந்து, நம்முடைய பொறுப்புகளை மறந்து நாம் வாழ்வோமானால் இந்த படைப்பும் நமக்கு எதிர்மறையாக செயல்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அதனுடைய விடுதலைக்கு, அதனுடைய அடிமைத்தனத்திற்கு மனிதனுடைய சுயநலமும் பேராசையும் காரணமாக இருக்கிறது. அது விடுவிக்கப்பட வேண்டுமானால் மனிதனுடைய கடமை என்ன, கண்ணியம் என்ன, கட்டுப்பாடு என்ன, இவைகளை உணர்ந்து நாம் வாழ்வோம். படைப்பிற்கான விடுதலை உறுதி செய்வோம். விடுதலை ஆண்டவர் நம்மையும் விடுவித்து இந்த உலகத்தில் மீண்டும் ஏதேன் தோட்டத்து வாழ்வினை அருளி மகிழ்ச்சி, மனநிறைவு, சந்தோஷம், கடவுளோடு இணைந்து வாழ்கின்ற, படைப்போடு இணைந்து வாழ்கின்ற வாழ்வினை அருளை செய்வாராக. ஆண்டவருக்கு எல்லா மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். கிருபைகள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம், இதில் எங்களுடன் படைக்கப்பட்டிருக்கிற படைப்புகள் அழிவு நிலைகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. படைப்பினுடைய அழிவு மனிதனுடைய அழிவிற்கான அடையாளம் என்பதை நாங்கள் மறந்து
படைப்பை நாங்கள் அடிமைப்படுத்திக் கொண்டு படைப்பினை நாங்கள் பயனற்றதாக மாற்றிக் கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே திருச்சபைகள் எல்லாம் மீண்டும் ஒரு விசை படைப்பை குறித்து சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து அவைகளின் விடுதலைகளை உறுதி செய்ய வேண்டிய கடமை எங்கள் மீது இருக்கிறது என்கின்ற ஆழமான சத்தியங்களை எங்களோடு பகிர்ந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, படைப்பாளர் படைத்ததின் நோக்கங்களை நாங்கள் மறந்திருக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளை நாங்கள் மறந்திருக்கின்றோம். எங்கள் கடமைகளை மறந்து கண்ணியம் தவறி கட்டுப்பாடு இழந்து நாங்கள் வாழுகின்ற எங்கள் வாழ்வின் முறையானது இந்த படைப்புகளுக்கெல்லாம் பங்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. படைப்பாளரை கூட நாங்கள் அவமதிக்கின்றவர்களாக மாறியிருக்கின்றோம். திருச்சபையாக நாங்கள் ஒரு விசை இந்த படைப்பினுடைய முக்கியத்துவங்களை உணர்ந்து வாழ வளர படைப்பிற்கான விடுதலையை உறுதி செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் உடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆபத்தான இன்றைய சூழ்நிலைகளிலே இதுகாரும் காத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கோவிட்-19 சீற்றம் அதிகரித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே மீண்டுமாக ஆண்டவரே உம்முடைய பாதுகாவலை அருளி இந்த சூழ்நிலைகளை மாற்றி எங்களை உம்முடைய ஆலயங்களிலே ஒரு குடும்பமாக இணைந்து வழிபடத்தக்கதான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். இதற்காக பாடுபடுகின்ற அரசு அதிகாரிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் போன்ற அனைவரையும் கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதித்து வல்லமிகு கருவிகளாக தொடர்ந்து பயன்படுத்தி விடுதலையை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு மருத்துவ ரீதியான ஆண்டவரே பிரச்சனைகளுக்கும் இந்த இயற்கையை நாங்கள் மதிக்காமல் போனதுதான், இந்த இயற்கைக்கு நாங்கள் ஆண்டவரை செய்ய வேண்டிய கடமைகளை மறந்ததுதான் என்பதை உணர்ந்து நாங்கள் இந்த நேரத்தில் நிற்கின்றோம். ஆண்டவரை, இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு உறுதிமொழியோடு படைப்பு எங்களுக்காக படைக்கப்பட்டது, படைப்பு இல்லையே நாங்கள் இல்லை, படைப்பாளர் இல்லையே நாங்கள் அனைவருமே, படைப்பும் இல்லை, படைப்பில் அங்கம் வகிக்கின்ற மனுக்குலமும் இல்லை என்கின்ற நிலைகளை உணர்ந்து நாங்கள் வாழ வளர எங்கள் கடமைகளை கண்ணியத்தோடு நிறைவேற்றி எங்களுடைய ஆண்டவரே நாங்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு வாழ வளர கிருபை செய்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மன்றாடுவோம் அன்பின் பரலோக தந்தையே, ஆமென். கர்த்தருடைய கிருபைக்கும் பாதுகாப்பிற்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் ஐக்கியம் வழிநடத்துவதும் பாதுகாவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.